சற்று நேர சிந்தனைக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு ஆள் படிங்கம்மா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களாம்மா? பிள்ளைகள் எடுத்தீங்களா? 1 King chapter 9 verse 4 and 5. Hallelujah. 1 King chapter 9 verse 4 and 5. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்து மேல ஒன்று கை வச்சுக்கிடுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஏன்னா உனக்கு ஏற்ற விதத்தில், நீ புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில், நீ அனுங்கிரகிக்கப்படத்தக்க விதத்தில், எந்த மண்டலத்தை உன்னை தொடணுமோ, எந்த மண்டலத்தில் உனக்கு ஒரு பதில் வேணுமோ, அதுக்கு ஏற்ற விதத்தில் நம் நல்ல தகப்பனோடு பேசுவார். அவர் பெரியவருமா. ஹல்லேலூயா. அடுத்த கேளுங்க, ஆண்டவரே ஜீவனுள்ள நம்முடைய வார்த்தை மூலமாக என்னோடு பேசுங்க. வல்லமை நிறைந்த நம்முடைய வார்த்தை மூலமாக என்னோடு பேசுங்க. என்னை கட்டி எழுப்புகின்ற, என்னை உருமாற்றுகின்ற, என்னை பலப்படுத்துகின்ற நம்முடைய வார்த்தை மூலமாக என்னோடு பேசுங்க சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்தையும் பிள்ளைகளும் ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுனா ஒழிய வேற ஒன்றும் இல்லைம்மா. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசணும் கேளுங்க. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பேரன்பினாலே என்னை இழுத்துக்கொண்டீ, பேரன்பினாலே என்னை இழுத்துக்கொண்டீ, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டே, பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே, உம் பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ள மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ள மகிழுதையா, நன்றி பேர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவரே, நீ தந்த நல்ல வார்த்தைக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் எங்களோடு பேசுங்கப்பா. நம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாருங்க. பரலோகத்தின் வார்த்தை, உன்னதத்தில் வார்த்தை எங்களுக்காக வெளிப்படணும். நீர் எங்களோடு பேசணும் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களை கடிந்து கொள்ளாத எங்கள் நல்ல தகப்பர், எங்களுக்கு ஆறுதலும் ஆசீர்வாதம் அனுக்கிரகம், ஓ விடுதலைமான ஓ பரலோகத்தின் வார்த்தை இன்றைக்கு எங்களுக்காக வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசிர்வதிக்கிறபடியா ஸ்தோத்திரம். அப்படியே தாழ்த்துகிற நடி ஒன்று இல்லை, நம்முடைய கரங்களை தருகிற மறைத்து நம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்தபடியா ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனத்தை நீர் ஆசிர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை கொடுத்து நீர் அனுங்கிரகிக்கிறபடியா ஸ்தோத்திரம். நன்மை செய்தபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆண்டு சமூகத்தில் கடந்து வந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டு நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மகா கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதிக்கு இதில் நாம் கடந்து சொல்லலாம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 9:4-5 நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமமாய் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேல் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஒரு ஆணையை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சாலமோனுக்கு ஆண்டு கொடுக்கிறாருமா. ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு நீங்காத ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த சொல்றத பாருங்க. இஸ்ரவேல் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. உனக்கு இல்லாமல் போவதில்லை. அதாவது ஆணித்தரமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அதாவது உன் சந்ததியில் ஒருத்தர் ராஜாவா இருந்துட்டே இருப்பான். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. உன் சந்ததிக்குள்ள அதுக்கு குவாலிஃபைடு அல்லாதவன் ஒருத்தன் ஒரு காலமும் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரியே, நீ நானும் அனுகிரகிக்கப்பட்டோம். கிருபையால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எப்படி ஆண்டவர் அறிஞ்சு கொண்டோம், ஆண்டவரை கண்டு கொண்டோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்மை ஆதரித்தார், அவர் நம்மை ஆசீர்வதித்தார். நம்முடைய பழைய காலங்கள் எல்லாம் ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்களேன். நம்முடைய பழைய நாட்கள் எல்லாரும் அவங்க பழைய காலத்தை சிந்திச்சா போதும். ஸ்தோத்திரம். பாசகம் விசுவாசிகளுக்கோ பழைய காலத்தை ஒன்று சிந்திச்சா போதும். பிகினிங். In the beginning God created heaven and earth. In the beginning நான் ஒரு சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஸ்தோத்திர லேபர் கூட லேபராக இருந்தேன் அப்படின்னு சொல்லத்தேன உண்டு. நமக்கு வேற என்ன உண்டு? கிருபை நம்ம இவ்வளோ தூரம் நடத்தி வந்தது, இவ்வளோ தூரம் நம்மை ஆதரித்து வந்தது. பெருமை பாராட்ட நமக்கு என்னமா உண்டு? கிருபை தானே. நமக்குன்னு பெருமை பாராட்ட கிருபை மட்டும்தான் உண்டு. கிருபை நம்ம தாய் தகப்பனுடைய செல்வாக்கல்ல, நம்முடைய குலத்தினுடைய மேன்மை அல்ல, நான் பிறந்து வளர்ந்தது ஒன்றும் அல்ல. கிருபை மட்டும்தான் நமக்கு மேன்மை பாராட்ட உண்டு. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிருபை நம்ம இவ்வளோ தூரம் தாங்கி நடத்தினது, இவ்வளோ தூரம் நம்மை நடத்தி வந்தது, இவ்வளோ நன்மைகளை ஆண்டு நமக்கு கட்டளையிட்டது, அந்த நேர மண்டலங்களை ஆண்டு நடத்தினா. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் கீழே நின்று ஃப்ளைட்டு போகிறத பார்த்து கொண்டு நின்னவங்க அதுக்குள்ளே எப்படி இருக்குது, அது எப்படி ஓட ஒன்றுமே தெரியாது. ஸ்தோத்திரம். ஒரு காலத்தை ஆசைப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. அந்த ஃப்ளைட்டு கிருபை செய்தா. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டான அனுபவத்தை சட்டை சிந்திச்சு பாருங்க. அதுக்குள்ளே போயிருந்தப்போ அன்னைக்கு நீ ஆண்டவரை சுதிச்சிருப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன செய்கிற? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலவங்க ஃப்ளைட்டாக ஃபஸ்ட்டில் ஆண்டவரை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இப்போ போய் நாலஞ்செல்லாம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எப்படா அந்த ஸ்தோத்திரம் இந்த டீயும் காஃபியும் அதுக்கல்ல சின்ன பாட்டில் எல்லாம் வச்சுருக்கோம். அது கொண்டு வரவங்க எப்போ வருவாங்க, ஒரு பாட்டில் கிடைப்பாங்கன்னு ஒன்று கேட்டு வாங்கி ஃப்ரீயாக கிட்டது தானே. ஸ்தோத்திரம். மாடலியோ வாங்கி வைக்கலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சிலவங்க ரொம்ப இன்டெலிஜென்டானவங்க. நாங்கள் ஒரு தடவை கல்ஃபேரில் போயிட்டு இருக்கிறோம். எங்கள் பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தது. ஹல்லேலூயா. ரொம்ப இன்டெலிஜென்ட் அவங்க. ஸ்தோத்திரம். அங்கேட்டு ஒரு அந்த அவங்க பேர் என்ன,
ஏர் ஹோஸ்டஸ் இங்கே வராங்க, எல்லாருக்கும் பெட்ஷீட், தடுப்பு டைம் 4 டிசம்பர் பெட்ஷீட் கொடுக்காங்க, புதைச்சி கிடக்கு. ஹல்லேலூயா. ஈவினிங் புதைச்சி கொண்டு தூங்கலை, இப்போ கொடுப்பாங்க, இல்லைன்னு நினைக்கிறேன். புதைச்சி கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். இதை டக்குன்னு மாப்பிள்ளை பண்ணான்னு சொன்னால் மடக்கி உள்ள வை, அவன் இங்கிட்டு வரும்பா அவள்கிட்ட வாங்கிடலான்னு ஸ்தோத்தி இதை மடக்கி உள்ளே வச்சாங்க. அடுத்த ஆள் அங்கோட்டு இங்கோட்டு ரொம்ப எங்களுக்கு கிடைக்கணும், வாங்கிடுங்க. இதை மடக்கி ஸ்தோத்திரம் மாலை வாங்கிற இன்டெலிஜென்ட். ஏன்னா நமக்கு இப்போ விவரம் வந்துட்டது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் ஃப்ளைட்டுக்குள்ளே என்னெல்லாம் உண்டு, என்னெல்லாம் இல்லை, எல்லாம் ஸ்தோத்திரம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டு நம்மை அனுங்கிரகித்தார். நம்ம அனுங்கிரகிக்கப்பட்டவர்கள், நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நாம் அனுங்கிரகிக்கப்பட்டவங்க. அம்மா ஆண்டவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிறதை விட பிள்ளைகளை, ஆனால் நம்முடைய ஆரம்பம் ஒரு அற்பமாக இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம ஆதரிக்காமல் விடல. அது என்றைக்கு ஆண்டவர் சமூகத்துடைய சமர்ப்பித்த ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிட தொடங்கினாயோ அன்று இந்த லைஃப் சேஞ்ச் ஆகிட்டே வந்தது. என்றைக்கு ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கைக்குள் நீ ஸ்தோத்திரம் கடந்து வந்தாயோ ஆண்டோட கரம் உன்னை பிடிச்சது. ஹல்லேலூயா. என்றைக்கு ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் எடுத்தாயோ மகிமை மேகம் உனக்கு மேலே வந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ அறியாமலே உன்னை பாதுகாத்து நடத்துகிறது. பழைய காலத்தில் வந்தது போல் அநேக போராட்ட நாட்களுடைய வாழ்வில் கடந்து வந்ததுண்டு. பிரச்சனைகள் துன்பங்கள் வாழ்வில் கடந்து வந்ததுண்டு. ஆனால் அது கொண்டு இந்த மேகம் ஒப்பு கொடுக்கல. இந்த மேகம் அதெல்லாம் தட்டி தாண்டி ஹல்லேலூயா நீ அறியாமலே அநேக ஆபத்துகளை தாண்டி கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். அனுக்கிரகம் நம்மை பின்தொடர்கிறது. ஹல்லேலூயா. பகல்ல மேக ஸ்தம்பமாய், ராத்திரி அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, சில நேரங்களில் கஷ்டங்கள் எல்லாம் உண்டுமா. ஆனாலும் அது பெருசாக உன்னை பொருட்படுத்தல. நீ அதை பொருட்படுத்த நாடு அனுமதிக்கல. பெருசாக அது உனக்கு தீங்கொண்டு விளைவிக்கல. ஹல்லேலூயா. தாண்டி தாண்டி தட்டி தட்டி போயிட்டே இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? கிருபை, அவருடைய தயவு. நாம் அனுங்கிரகிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனை சேவிக்கிற ஜனம் அனுங்கிரகிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாலமோனுக்கு ஒரு அட்வைஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்பா அவன் தகப்பனை நான் ஆசீர்வதிச்சேன். படிங்க 4 ஒரு ஆள் 4ஆம் வசனம். ஸ்தோத்திரம். நான் நேற்றுக்கு சொன்ன காலமே செக்ஷன்ல வசனம் ஓடி கண்டுபிடிங்கம்மா. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. டக்கான பைபிள் ஓடி எடுத்து வாசிக்கணும், போட்டி போட்டு வாசிக்கணும். ஜெபம்னா டக்கான ஒரு ஆள் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த உற்சாகத்தை காட்டணும். நம்ம ஆண்டவருக்கு வேண்டிய உற்சாகப்பட்டோம் தோற்று போனதா சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. சரித்திரமே இல்லைம்மா. ஹல்லேலூயா. உற்சாகம் உனக்குள்ள உண்டாயிருக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆள் எடுத்து படிங்க. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ நடப்பாயானால் இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாக தாவீதுக்கு நான் உடன்படிக்கை ஸ்தோத்திரம் வாக்கு பண்ணது போல என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏமா நீ மட்டும் அல்ல, உன் தலைமுறையான ஒரு ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரனா. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கணும். எப்படி தாவீது ஆராதிச்சானா? எப்படி அவன் ஆண்டவரை செவித்தானா? நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து ஆண்டோட கற்பனைக்கு ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியணும். இன்னைக்கு என்ன கேட்கிறதோடைய பிள்ளைகளே, ஆண்டோட கற்பனைக்கு கீழ்ப்படியாதவங்க கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். ஹல்லேலூயா. 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 என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல் நடப்பாயானால். அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? கற்பனைக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, கீழ்ப்படிந்து நியாயங்களை கை கொள்ளும் படிக்கு
ஆண்டோட நியமங்கள் உண்டு. நியமங்கள் ஸ்தோத்திரம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு சில நியமங்கள் இருப்பது போல, ரூல் போல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு பார்த்துருக்க இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு ஃப்ளைட்டில் போனாலும் ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு புக்லெட் கூட, அதிலே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எங்கே போனாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. இன்னைக்கு உலகம் அப்டேட் ஆனதுனால எல்லா இடத்துல போனாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. ஹல்லேலூயா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாத இடம் டிஸாஸ்டர், அது பெரிய ஆபத்து. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்குற தேவனுடைய பிள்ளை, ஒரு குடும்பம்னா அதுக்கு ரூல்ஸ் உண்டு, அப்படி தானேம்மா? ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு அதுக்கு ரூல்ஸ் உண்டு. ஆண்டவர் எப்படி பாருங்க, ஆண்டவர் சிஸ்டர் அப்படின்னா கணவன், கிறிஸ்து தலை, கணவன் அடுத்து. மனைவிக்கு தலையாரு? கணவன். ஹல்லேலூயா. அடுத்து அப்புறம் பிள்ளைகள். There is rules and regulation is there. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்குள்ள அந்த விதத்தில் நான் போகும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கணவனுக்கு ரோலை மனைவி எடுக்கக்கூடாது, மனைவிக்கு ரோலை கணவன் எடுக்கக்கூடாது. இது எடுக்கும்போது தான் பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, ஈக்குவாலிட்டி, ஃபெமினிசம், அப்படி தானே? ஃபெமினிசம். ஹல்லேலூயா. அதாவது பெண்களுக்கு சகல அதிகாரம் உண்டு. இதெல்லாம் இப்போ உலகத்தில் உள்ள பல காரியங்கள். எனக்கு அதுக்கு தேவையில்லைம்மா. ஆண்டவர் அழகாக சூப்பராக தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஆண்டோட சிஸ்டம் அருமையானது, ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டோட நியமங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த நியமத்திற்குள் நிற்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீது அந்த நியமத்துக்குள்ள நின்றான், ஆண்டவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என் கட்டளைகளையும் என் நியமங்களை கை கொள்ளும் படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் உத்தம இதயம் உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனுடைய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். ஹல்லேலூயா. உத்தம இதயத்தோடு தாவீது ஆண்டவரை பின்பற்றினான். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை உத்தமமா ஆண்டவரை பின்பற்றணுமா? நான் உத்தமமாய் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஆண்டு வச்சிருக்க அந்த சிஸ்டத்துக்குள்ள நீ நிற்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ கோலமே மாறிட்டு இருக்குதுமா. புதிய ட்ரெண்டு, புதிய காரியங்கள், புதிய விஷயங்கள், புதிய காரியங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்தாலும் நான் சொன்னது போல இன்னைக்கு சபைகளே சில காரியங்கள் அங்கீகரிக்குது. ஆணு சேர்ந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு, பெண்ணு சேர்ந்து சில சபைகள், அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தில் வந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நான் நியூஸ் பார்த்து அது போப்பு கிட்ட வேறு அதுக்கு அப்ரூவலுக்கு போச்சுது. கேத்தலிக் திருச்சபை தானே அப்ரூவ் பண்ண, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு காலம் போயிட்டே இருக்குது, உலகம் போயிட்டே இருக்குது, தெய்வ பயம் இல்லாமல் ஆயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் கடந்த நாளில் ஒரு வாசகம் என்னை மிகவும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா திங்க் பண்ண செய்தது. ஹல்லேலூயா. மை பாடி மை ரோல். தாயின் தகப்பன நெவர் மைண்ட், மை பாடி மை ரோல். அந்த அகங்காரத்தை பார்க்கலையா? இன்னைக்குள்ள ட்ரெண்டுமா, புதிய ஜெனரேஷனுடைய. ஹல்லேலூயா. நான் எனக்குன்னு ஒரு ரோடு. நான் வேணாம், எப்படி வேணாம் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் ட்ரெஸ் இல்லாமல் நடப்பேன். ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் அபவுட் தட்? அதுக்கு அந்த அந்த அதிகாரத்தை, அந்த 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 வார்த்தையினுடைய பொருள். நான் என்னுடைய சரீரம் என்ன வேணாம், வேணா பச்சை குத்துவேன், வேணா சொத்த காதில் ஒரு போடுவேன், சொத்து சிலவங்க கண்ணுக்கு மேலே போடுறாங்க, மூக்கில் போடும், ஆணும் பொண்ணு எல்லாம் செய்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. என்ன வேணாலும் பண்ணுவேன், யாருக்கும் அதிகாரம் இல்லை என்னுடைய காரியங்களை குறித்து கேட்பதற்கு. இதுதான் உலகத்தின் போக்கு. நான் அப்படி இல்லைம்மா. அந்த என்னுடைய பிள்ளைகள் ஆண்டு வைத்திருக்க அந்த ரூல்ஸ்க்கு உட்பட்டவர்கள். அதனால தான் நாம் அனுங்கிரகிக்கப்பட்டோம். இதுவரையும் இவ்வளவு தூரம் வந்தது அதுக்குள்ள நாம் நின்னதுனால, அந்த பிரகாரம் நான் நடந்து வந்ததுனால, அதனால தான் நாம் அனுங்கிரகிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. இனிமேல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டுடைய சட்ட திட்டத்தின்படி நடப்போம், ஆண்டுடைய நியமங்களின்படி நடப்போம். நாம் அனுங்கிரகிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள்.
நான் கடந்த நாளில் சோஷியல் மீடியாவில் ஒரு சகோதர குறித்துள்ள ஒரு சோத்து தாங்க அப்பப்போ சொல்லி சிரிக்கிறதுண்டு. அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனை விட கேவலம், அந்த அளவுக்கு மோசமாக ட்ரெஸ் போட்டுருக்கிறான். அவனாட்டவே ஒரு கண்ணாடி ஒன்று பண்ணியிருக்கிறான். 2 பொம்பளைகளுக்கு 2 வளையல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சு ஒரு கண்ணாடி ஒன்று, அதுவும் ஸ்டைலாம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்படி ஒரு விதத்தை அவனை பார்த்தா பைத்தியம் பிடிச்சி பிச்சைக்காரான மாதிரின்னு தெரியும். அப்படி வித்தியாசமாக இருக்கிறான். ஆனால் என் பையன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆள் ஃப்ரீக்கா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ இவனை குறித்து கேள்விப்பட்ட ஒரு நிருபராக அவனை தேடி சொன்னது ஏன்னா, இவன் ஆள் நார்மல் தான், ஆக்சுவலும் பைத்தியக்காரன பிச்சைக்காரன ஒன்று கிடையாது, ஆள் நார்மல். பட் என்னன்னா அவனுடைய இந்த மாடலிங் மேல உள்ள அந்த பொல்லாத ஆசை, அந்த 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 ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அந்த எண்ணம் அவனை ரொம்ப வித்தியாசமாக மாற்றிச்சது. வித்தியாசம் மாற்றிச்சது. அப்போது அந்த இடத்துல அவன் பேட்டி எடுக்க அவன் போயிட்டு நிற்கான். அப்போது ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஒரு ஆள் போயிருக்கிறாங்க, பேசிட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த பேட்டி எடுக்கிறன்ட்டு ஒரு ஆள் வந்து கேட்குறான், ஏன் அவனை பேட்டி எடுக்க அப்படின்னு. அவன் உடனே இவர் சொல்கிறாரு, இவன் பைத்தியம்னு இல்லை, இவன் பிச்சைக்காரன் இல்லை, இவன் ஆள் நார்மல் தான், இவனை ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து அப்படி பண்ணாதீங்கண்ணா. அவர் ஏற்க உண்மையா இவன் அப்போ பைத்தியம் இல்லையா, பிச்சைக்காரன் இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியல. அவர் ஆச்சரியப்படுகிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்தின் போக்கு காணப்படுதமா, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி காலம் அது. ஹல்லேலூயா. இது பொல்லாத காலம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் கேட்க முடியாது, ஏன்டா இப்படி எங்களுக்கு நாணக்கேடு உண்டாக்குற, பைத்திய மாதிரி நடக்கிற, நல்லா நடக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க கேட்பதற்கு ரைட்ஸ். ஏன்னா மை பாடி மை ரூல்ஸ். ஹல்லேலூயா. இல்லம்மா, ரூல்ஸ் ஆண்டவர் ஆல்ரெடி வச்சிருக்கிறேன், விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சாலமோனை ஆண்டவர் அழைத்து அவனுக்கு திரும்பவும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதிக்க விரும்பின தேவன் அவனுக்கு சில கற்பனைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 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 கொடுக்கும் பொழுது ஆண்டவன் சொல்லுகிறான், நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் நீ செய்யணும், என்னோட கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியணும். இரண்டாவது என் கட்டளைகளையும் என் நியமங்களையும், என் கட்டளைகளையும் என் நியமங்களையும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில ரூல்ஸ் உண்டு, சில ரெகுலேஷன் உண்டு, அவைகளையும் ஸ்தோத்திரம் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரமான ஊர்ல இருந்து நீ ஏதோ ஒரு சர்ச்சில் போயிட்டு இருந்த, இங்கே இப்போ வந்துட்ட, எப்படி ஒன்று ஆண்டு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சாரு, நீ ஆண்டோட சத்தத்தை கேட்குற, இந்த பாக்கியத்தை ஆண்டு உனக்கு கொடுத்தார். கடந்த காலத்தில் ஜீவிப்பது போல ஜீவிக்க அப்படியே போட்டு நினைக்காதம்மா. ஆண்டு சமூகத்தில் சமர்ப்பி, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி. ஏன் தெரியுமா, என் ஆண்டு ஆணையிட்டு அவனை ஆசீர்வதித்தார், உன்னையும் அவர் ஆசீர்வதிப்பார், உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், உனக்கு நன்மை உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீ அனுங்கிரகிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன் ஆண்டு நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்பட்டவர் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்கும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாக ஒரு சபையும் அதற்குள்ள காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் கிருபையால். சோத்த கடந்த நாளில் என்னுடைய ஒரு சிஸ்டர், அவன் வந்து தன்னுடைய மூத்த மகனை கனடாவுக்கு படிக்க விடும்படியாக காரியங்கள் எல்லாம் செய்து ஸ்தோத்திரம் நாட்களில் போக போகிறான். அப்போ அவட பேசுறது அவட வருத்தம் என்ன தெரியுமா, ஹல்லேலூயா, கனடாவில் போகிற அநேக கிறிஸ்தவ தலைமுறைகள். ஏன்னா ஊரில் உள்ளது போல அல்ல, அங்கே பப்ளிக்கு கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் பப்ளிக்காக சுவிசேஷம் ப்ரீச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். டெசிக்னேட்டட் ஏரியாவில் மட்டும்தான் ஆராதிக்க முடியும். எல்லா இடத்துல வீட்டில் கூடி ஆராதிக்க நினைச்சு பண்ணால் நடக்காது. போலீஸ் வில் கம் அண்ட் அரெஸ்ட். ஹல்லேலூயா. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அங்குள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாம் இப்போ மாறிச்சது. ஹல்லேலூயா. அதனால அவளுக்கு ஒரு பயங்கர வருத்தம். அநேக பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவனை சேவிப்போங்க, அங்கே போய் உலகத்து மனுஷனோடு கூடி பொல்லாத வழிகளை போகிறார்கள்.
ஹல்லேலூயா. அதனால பயம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் பல ரெஃபரன்ஸ் சொன்னேன். இப்படி சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஸ்தோத்திரம் கான்டாக்ட் பண்ண போது அவங்க போகிற சபையில் போய் ஆண்டவர் ஆராதிக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய அப்படிமா கிறிஸ்தவ ராஜ்யங்களிலே சபைகளிலே மோசமான ஒரு நிலைமை இன்னைக்கு உலகத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா உனக்கு எனக்கு இந்த அந்நிய தேசத்தில் கடந்து வந்த பொழுது ஒரு சபை என்ற ஒரு சட்டம் கூட நமக்கு தந்து, அதற்கான சகல சௌகரியங்களையும் தந்து, ஒரு சபையை தந்து உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்த ஒரு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். நீ நானும் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகள் அனுகிரகிக்கப்படணும். தலைமுறையா அனுகிரகிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் நாம் மாறணும். அப்படி ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால தான் அநேக நேரங்கள் ஆண்டவர் நம்மை உணர்த்துவது, நம்மோடு பேசுவது, நம்மை பலப்படுத்துவது, சில நேரங்களை கடிந்து கொள்ளுவது, சில நேரங்களை நம்மை ஆற்றுவது, சில நேரங்களை நம்மை தேற்றுவது, நம்முடைய பலகீனங்களை நமக்கு உதவி செய்வது, நமக்கு முடியாத நேரத்தில் நமக்கு துணையாய் வெளிப்படுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆதரிப்பார். நாம் அனுகிரகிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த உலகத்தை நம்ம நீ நான் ஜீவிக்கிறோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் அதுக்குள்ள சௌகரியங்கள் எல்லாம் தந்திருக்கிறார். எனக்கு உண்மையும் உத்தமமாய் தாவீது செய்தது போல ஆண்டவருக்காக ஜீவிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாலமன்ட்டு சொன்னால், சாலமனுக்கு ஆண்டவர் உலகத்தில் உள்ள பயங்கர ஞானத்தை கொடுத்தார். உலகத்திலே அவன் ஞானியாக மாறினான். ஏன்னா சின்ன வயசில் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே, ஆண்டவர் போய் கேட்டவனுக்கு என்னப்பா வேணும்? ஆண்டவரே, இவ்வளோ பெரிய திரள் கூட்டமான ஜனத்தை தந்திருக்கிறீர், நானும் போக்குவரத்து அறியாத ஒரு சின்ன பையன். இப்படி தான் சொன்னான். போக்குவரத்து ஒன்றும் தெரியாது, ஒரு சின்ன வாலிபன், ஒரு சின்ன பையன். எனக்கு ஸ்தோத்திர இந்த ஜனத்தை நடத்தும்படியான ஞானத்தை தாருங்க. ஆண்ட சமூகத்தில் கேட்டது அவனுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டு பிரியப்பட்டதுனால ஆண்டு அவனை ஆசீர்வதித்தார். அவன் கேட்ட ஞானத்தை ஸ்தோத்திரம் பல மடங்கு கொடுத்தார். அதோடு கூட ஹல்லேலூயா, அவன் கேட்டாத சகல நன்மைகளையும் ஆண்டு கொடுத்தார். அவன் கேட்காத சகல ஆசீர்வாதங்களை ஆண்டு கொடுத்தார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சுத்தத்தபடி தான் ஜெபித்த ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவனை ஆசீர்வதித்த பிறகு ஆண்டு அதுக்கப்புறம் ஆண்டவனுக்கு தரிசனம் ஆறாருமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பதான் ஹல்லேலூயா, ஆண்டு அவனுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் எனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து சொல்ற எல்லாவற்றையும் வசப்பா நீ கீழ்ப்படியணும். கீழ்ப்படுதல் உள்ளவங்களாக நீ காணப்படணும். கீழ்ப்படுதலுடையவனாக நீ காணப்படணும். ஸ்தோத்திரமாக செய்து என் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தம இதயத்தோடு தான் இருந்தால் தான் உனக்கு அது செய்ய முடியும். அதுக்கு நீ மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாய் தாவீது நடந்தது போல நடப்பாயானார். தேவனுடைய பிள்ளைகள் உத்தம இதயத்தோடு எல்லாவற்றையும் ஆண்ட சமூகத்தில் நம் செய்வலாய் காணப்படுவோம். உத்தம இதயம், உண்மையுள்ள இதயம். ஹல்லேலூயா. உண்மையுள்ள இதயத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நடப்பாயானால் இஸ்ரவேல் சிங்காசனத்தில் உட்காரும்படி புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. அந்த வார்த்தைக்கு அந்த இதை பார்த்தீங்களா? அந்த வார்த்தையினுடைய பொருள் பயங்கரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புருஷன், அதாவது இஸ்ரவேல் சிங்காசனத்தில் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. நான் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. உன் தலைமுறையில் ஒரு பையன் காணப்படுவான், அந்த உயர்ந்த இடத்துல இருக்கும்படியாய். என்ன கேட்கறது என்னுடைய பிள்ளைகளை உத்தம இதயத்தோடு ஆண்டவரை ஆராதிச்சா நம்ம ஆண்டவர் கனப்படுத்தினார் இல்லையா? நம்முடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறைகளும் அனுகிரகிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது ஸ்தோத்திரம் உன்னோடு தீர்ந்து போகிற மார்க்கம் அல்ல. தலைமுறையாய் அனுகிரகத்தை கொண்டு வருகின்ற சத்திய மார்க்கம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனை கொடுத்த பொழுது என்னுடைய கற்பனைகளின் நியமங்களை நடப்பவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய மீறுதல், உன்னுடைய உத்தமம் இல்லாத இதயம் உன்னுடைய தலைமுறைகள் அனுகிரகத்துக்கு தடையாய் மாறக்கூடாது.
ஹல்லேலூயா. இந்த தலைமுறைகளுடைய அனுக்கிரகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தடையாய் மாறக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை பணிவோடு உத்தம இதயத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தம இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவோமா? நம்ம மனுஷங்க அநேக நேரங்களில் குறைவுகள் வரணும், உடனே சரண்டர் ஆயிடணும். அப்ப மன்னிச்சிருங்க, தெரியாம அறியாமையில செய்தவற்றை மன்னிக்கலாம். சரண்டர் ஆகணும், ஆண்டவரோட ஒப்புரவாகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நியமங்களுக்கு உட்பட்டு நிற்கணும், அந்த நியமங்களுக்கு உட்பட்டு நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உத்தம இதயத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம், ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு வசனத்தை கூட படிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 32:11. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை அவள் காண்பதில்லை. காரணம், உத்தமமாய் என்னை பின்பற்றலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த 6ஆம் வசனத்தில் படித்தா கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியுமா? 6ஆம் வசனத்தில் நாள் படிங்களேன். ஸ்தோத்திரம். உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னாவில் இருந்து அவர்களும் இப்படியே செய்தார்கள். வேவு பார்த்த போகாதபடிக்கு தலைமுறை தலைமுறையாய் பின்பற்றுகிற உத்தமமற்ற இதயம். ஹல்லேலூயா. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா ஆண்டவர் மோசே மூலம் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்து மோசே மூலமாக ஆண்டவர்களை நடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காதேஸ் பர்னாபில் வந்தப்போ ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொருத்தரை தெரிந்து கொண்டு மோசே ஆண்டுடைய திட்டத்தின்படி கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறான். அங்கே வேவு பார்க்க போனாங்க. வேவு பார்க்க போனால 10 பேர் வந்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா துர்ச்செய்தியை தேச இஸ்ரவேல் சமஸ்த சபைக்குள்ள பரப்புறாங்க. இவன் மோசைக்கு வேறு வேலை இல்லை, லிட்டில் ப்ராப்ளம் அவனுக்கு உண்டு. சும்மா வாக்குத்தத்தம் அது இது ஒன்றும் இல்லைண்டு அங்கே புலம்பிட்டு நிற்பான். கேட்காதவங்க அங்கே அரக்க மாதிரி இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்காது, ஒரு சம்பவம் நடக்காது. அங்கே அரக்கர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவங்க தகப்பன்மார் பேரெல்லாம் சொல்லி இப்படி பலதும் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் யோசுவாவும் காலேப்பும் உத்தமத்தோடு ஆண்டவரை பின்பற்றினவங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த தேசத்தில் போவோம். ஹல்லேலூயா. அந்த தேசத்தை பிடிப்போம். அவங்க சொல்லுகிற இன்னொரு காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அந்த அரக்கர்களை நாம் ஜெயிப்போம், அந்த தேசத்தை நாம் பிடித்தெடுப்போம். இப்படி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் அவர்களை உற்சாகப்படுத்துறாங்க. 10 பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம பொதுவே மெஜாரிட்டி சைடு தான் உலகம் சாயம். அப்படிதானே நம்ம மெஜாரிட்டி சைடு தான் நியாயம் இருக்கோ இல்லையோ. மெஜாரிட்டி சைடில் தான் நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க. போது சிலப்போ அது உள்ளது தானே இருக்கும். நம்முடைய
நம்முடைய திங்கிங் அது, நார்மல் மனுஷனுடைய சிந்தனை அது, நார்மல் அப்படி தான். நான் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 2011 ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்படியாக நான் கடந்து சென்றேன். அந்த கம்பெனியை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் போனேன். அங்கே போய் ஸ்தோத்திரம் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் ஆகலை. அதுக்குள்ளே அந்த மேனேஜர் என்னை கூப்பிட்டார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு ப்ராசஸ் ஒன்றும் நடக்கலை. அப்போது அவர் சொன்னார், உன்னுடைய பழைய கம்பெனிலேருந்து உன்னை பற்றி ஸ்தோத்திரம் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. எங்கள் பாஸ் மேலே அந்த அளவு திருப்தி. ஏன்னா எனக்கு விசா தந்து என்னை கொண்டு வந்து அந்த கம்பெனியில் நான் ஒரு 6.5 வருஷம் ஒர்க் பண்ணினேன். அவருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் லீவ் பண்ணப்போ அவருடைய அதிக சேலரி எனக்கு வந்து அந்த நேரத்தில் அவருக்கு கண்ணு. அதுலேயும் இப்போ நான் ஏற போகிற கம்பெனி எங்களுக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்குற ஒரு பெரிய கம்பெனி. அப்போ அவருக்கு பயங்கர இன்னும் என்னன்னு தெரியல, இன்னும் ஒரு ஜலஸ் போல். அப்போ நான் யாருன்னப்போ ஸ்தோத்திரம் அந்த கம்பெனியில் உள்ள மேனேஜரும் அவங்க எல்லாம் எங்கள் கம்பெனி மட்டும் பயங்கர க்ளோஸ். அதனால் இவர் எதுவும் அங்கே போய் போட்டு கொடுத்தாரு. ஆளு இப்படி எல்லாம் கரெக்டாக வேலை பார்க்க என்ன சொன்னார்னு தெரியாது. எனிவே அப்போது என்ன ஜிஎம் அந்த மேனேஜரை நான் கூப்பிட்டு சொன்னால், தம்பி உன்னை பற்றி ஒரு ஸ்ரீலங்காக்காரர், ஸ்ரீலங்கா சிங்களர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அதனால நல்ல ஒரு மனுஷன் நினைக்கிறேன். நல்லா நட்ட பழகிறார். இப்படி ஸ்தோத்திரம் ஒரு வாரம் தான் இருக்கும். நாங்கள் போய் அவர் என்ன சொன்னார், எனக்கு உன்னை பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷன் இங்கே ஹையர் மேனேஜ்மெண்ட் கிடச்சிருக்குது, அதனால் நீ கண்டினியூ பண்ணுறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐ ஹவ் நோ ப்ராப்ளம் சார். நான் அப்படின்னா நான் வீட்டில் அப்படின்னே நான் கேட்டேன், சார் என்ன பிரச்சனை, நான் ஒரு வாரத்தில் வேலை பார்த்துல உங்களுக்கு ஏதாவது தவறாக தெரிஞ்சதா? உடனே அவர் சொன்னார், இல்லைப்பா எனக்கு ஒன்றும் தவறாக தெரியல, நல்லா தான் ஒர்க் பண்ணேன். பட் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பாய்ந்து போகிற ஆறில் ஒரு இலை விழுந்தா அது திரும்பி இங்கோட்டு வராது, அந்த பாய்ச்சலுக்கு அனுசரித்து போயிட்டே இருக்கும். அவர் எனக்கு சொன்ன எக்ஸ்பிளனேஷன், ஒரு ஆற்றில் தண்ணீர் பாய்ச்சி போயிட்டு இருக்கு, அதில் ஒரு இலை விழுந்துன்னா அது திரும்ப எங்கோட்டு வராது, எங்கே பாய்ச்சல் போகிறதோ அங்கே போயிட்டே இருக்கு. அதாம்மா உலகம். ஹல்லேலூயா. எங்கே மெஜாரிட்டி அங்கே தான் சப்போர்ட் இருக்கும். ஆனால் உனக்கு எனக்கும் கர்த்தர் துணை, நமக்கு ஆண்டவர் துணை. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் துணை. ஹல்லேலூயா. இது உலகத்தினுடைய நடபடி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இதான் மெஜாரிட்டி. பாருங்க, 10 பேர் எதிர்த்து நிற்கிற 10 பேர் சொல்கிறாங்க, ஐயோ மண் வாரிலாம் போடுறாங்க தலையில், இவன் கொண்டு வந்தாப்பா, இவன் பெரிய அநியாயம் பண்ணுறான், அங்கெல்லாம் போக முடியாது, கானானுக்கெல்லாம் பிரவேசிக்க முடியாது, நம்ம நினைச்சது ஒன்றும் அல்ல அப்படின்னு சொல்லி கூட ஒரு பெரிய கலக்கத்தையே இஸ்ரவேலுக்குள்ளே உண்டாக்குனாங்க. அதில் பாளையத்தில் பெரிய பிரச்சனை உண்டாச்சது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எப்படியும் அந்த விஷயத்தை ஆண்டவர் ஒரு முடிவு கட்டினார். ஆண்டவர் இடப்பட்ட அந்த விஷயத்தில் அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கிட்ட பக்கத்தில் வந்தாச்சுது. யோர்தானுக்கு இக்கரையில் நிற்கிறாங்க. இப்போ யோர்தானுக்கு இக்கரையிலும் அக்கறையிலும் காணப்படுகின்ற தேசத்தை தான் ஆண்டவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தது. ஹல்லேலூயா. யோர்தானுக்கு இக்கரையில் உள்ள ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த ஜாதிகளோடு யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை பிடிச்சாச்சுது. ஹல்லேலூயா. அப்போ பிடிச்ச உடனே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த 1ஆம் வசனத்தை படிங்கம்மா. நோ 32:1. கண்டார்கள். எலியாசர் தீபோன் யாசேர் நிம்ரா எலியா நோபா பேயோன் என்னும் ஆமென் ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யங்கள், இந்த ஜாதிகள் ராஜாக்களை முறியடிச்சாங்க. யோர்தானுக்கு இக்கரையில் உள்ள சமஸ்த இஸ்ரவேலின் 12 கோத்திரமும் சேர்ந்து இது முறியடிச்சு அந்த தேசத்தை யோர்தானுக்கு இக்கரையில் உள்ள கைப்பற்றின உடனே காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சபை மூப்பர்கள் எல்லாரும் வர செய்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே தங்குறோம், எங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் உண்டு. செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே நிற்கிறோம்,
அக்கறைக்கு 10 கோத்திரம் போட்டு அவங்க யுத்தம் செய்யட்டும், அவங்க பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நாங்கள் யுத்தம் பண்ணி இதெல்லாம் பிடிச்சாச்சது. 10 கோத்திரம் சேர்ந்தாக்கு யுத்தம் பண்ணி பிடிச்சது. இவங்க 2 கோத்திரமால யுத்தம் பண்ணி பிடிச்ச அந்த தேசத்தை 10 கோத்திரம் சேர்ந்து தான் அதை பிடித்தது. ஆனா பிடிச்ச உடனே சொல்றாங்க, இனி அக்கறைக்கு நாங்க இல்ல, எங்களுக்கு ஆடு மாடுகள் எல்லாம் அதிகம் இருக்குது, இது செழிப்பான இடம், நாங்க இங்க நிக்கிறோம். செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதரிப்பார் நினைக்கிறியா நீ? நாம் நினைக்கிறோமா? இல்லம்மா, ஆண்டவர் ஆதரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. சபை சேர்ந்து பிடிச்சதை 2 பேர் சொல்லாங்க, நாங்க அக்கறைக்கு இல்லை, நாங்க இங்க நிக்கிறோம், எங்க ஆடு மாடுகளுக்கு எல்லாம் ஏற்ற இடம் இது, நாங்க எங்க நின்று என்ன கேட்கிறது? பிள்ளை, கிறிஸ்தவனே, தேவனை சேவிப்பவனே, தேவனுடைய பிள்ளை என்று நாமம் தரித்தப்பட்ட நீயும் நானும் உண்மையாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆண்டவரை சேவிப்பவளாய் காணப்படணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இவங்க தகப்பன்னா ஒரு காலகட்டத்தில் சபையை கலக்கிறது. இப்ப பிள்ளைகள் சொல்றாங்க, 10 கோத்திரம் போட்டோம், நாங்க இங்க நிக்கிறோம். அப்ப அந்த பக்கம் உள்ள ராஜாக்கள் எல்லாம் யார் பிடிக்கிறது? இந்த 12 கோத்திரம் சேர்ந்து தானே இந்த தேசத்தை பிடித்து ஹல்லேலூயா உன்னோட கரங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க சொல்றாங்க, அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரை நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? அக்கறையில் உள்ள இன்னும் எல்லா இடத்தை பிடிக்கிறதுக்கு யுத்தத்துக்கு போகையில், சபை உபவசிக்கையில், சபை வாக்குத்தத்தத்திற்காய் முழங்கால் நிற்கையில், சபை ஜெயத்திற்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதத்திற்காய் முழங்கால் படியிடுகையில் உன் சுயநலத்திற்காய் நீ போவாயோ? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்துல்லப்பா பிடிச்சோம், சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டோம், சேர்ந்து தான் கிரகிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. மோசே கேட்கிற, அப்பொழுது மோசே காத்து புத்திரையும் ரூபன் புத்திரை நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடி நீங்கள் அவர்கள் இதயத்தை திடனற்று போக பண்ணுகிறதென்ன? தம்பி, சகோதரே, சகோதரியே, நீ யாரையோ திடனற்று போக பண்ற. உன் கூட உள்ளவங்களை, உன் குடும்பத்தில், உன் சபையில், உன் சமுதாயத்தில் உனக்கு அதுக்கு அதிகாரம் இல்லைம்மா. அவனுடைய சுத்தம் நீ செய்யணும், நீ கூட நிற்கணும். உன்னை அதற்காகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நீயும் நானும் அனுகிரகிக்கப்பட்டவர்கள். உன்னை கொண்டு ஆண்டவருக்கு சில காரியங்கள் செய்ய முடியும். உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனால தான் உனக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரமாக உன்னை வச்சிருப்பது, உன்னை ஆசீர்வதித்திருப்பது. ஹல்லேலூயா. ஏமா ஆண்டவர் உனக்கு எனக்கு ஒரு அனுகிரகத்தை தந்த எதுக்கு தெரியுமா? நீ செய்வேன்னு சொல்லி தான் அவனுக்கு தரது. நீ கஞ்சனா இருக்கக்கூடாது, செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீ செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, கஞ்சனா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கணுமா? நம்ம செய்யணும், நாம் செயல்படணும். அதுக்கு தான் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சது. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே ஆண்டவர் கேட்கிறான். அப்பொழுது மோசே காத் புத்திரன் ரூபன் புத்திரை நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போக நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்கள் போகாதபடி நீங்கள் அவர்கள் இதயத்தை திடனற்று போக பண்ணினதென்னு. என் அன்பு சகோதரர், அநேகர் அப்படி செய்திருக்கிறாங்க. வாக்கு தத்துவத்துக்கு மாறாய் சபையில் கலக்கங்களையும் குழப்பங்களையும் உண்டாக்குறது அநேக மண்டலங்களில் உண்டு, அநேக இடங்களில் உண்டு. நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சபையோடு சேர்ந்து நின்று ஒருமித்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம் ஒருமித்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை, பாருங்க மோசே சொல்றான், எப்பா நீங்க செய்த இதே தவறு தான் உங்க பிதாக்கள் செய்தாங்க. ஏமா முன்னால செய்தவங்க தவறும் நீங்க பின்பற்றக்கூடாது, உங்க வாழ்க்கையில கடந்து வரக்கூடாது. முன்னால உள்ளவங்க செய்த தவறு நீ பின்பற்றாத. ஹல்லேலூயா. நீ ஆண்டோடைய பிள்ளையா நட, உத்தமமாக ஆண்டவரை பின்பற்ற. அந்த கோபாக்கில் மேல் வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க அந்த 10வது வசனத்தில், அதனால் கர்த்தர் நாளிலே கோபம் உண்டவராகி, மோசே இல்லை,
கோபம் உண்டதாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. கோபம் உண்டானது மோசைக்கு இல்லம்மா, கர்த்தருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் அந்நாள் கோபம் உண்டவராகி உத்தமமா என்னை பற்றின கொனேசியனாகிய எப்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. கூட்டம் இல்லை, வெறும் 2 பேர். கூட்டம் ஒன்று ஆண்டவருக்கு வேண்டாமா? 2 பேர் போதும். 2 பேரானாலும் போதும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கம்மா, நான் வெறும் வேலைக்காரன். எனக்கு ஒரு பரமபிதா, ஒரு எஜமானன் பரத்தில் உண்டு. ஹல்லேலூயா. நான் அவங்கள சோப்பிட்டு நீங்கள் போகிறது போல அங்கே விட்டு ஸ்தோத்திரம் நாங்கள் கொண்டு போகிற ஆண்ட கேட்பா, ஃபூல், முட்டாள், டியூட்டி செய்ய தெரியாதவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேட்குறது? என்னுடைய பிள்ளைகளை உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றுவோம். நீ ஆண்டவர் சமூகத்தில் காணணும், நீ ஆண்டோடைய சுத்தம் செய்யணும், உன்னோட இடத்தை நிரப்ப நீ காணணும். அந்த இடத்துல நீ ஒரு அனுகிரகமாக்கும், நீ ஒரு ஆசீர்வாதமாக்கும். ஹல்லேலூயா. அது உன்னுடைய குணமல்ல, நானும் நீயும் ஆசீர்வாதமா. அது நம்மால் உண்டானதல்ல, கிருபை. ஹல்லேலூயா, தயவு. ஹல்லேலூயா, ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. ஆனால் எதுக்குன்னு என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? உன்னை கொண்டு ஆண்டவருக்கு சில காரியங்கள் ஆண்டு உன்னை நட்டிருக்க இடத்த, உன் குடும்பத்தில் உன்னை நட்டிருக்க இடத்துல உண்டு. ஒரு காரியத்தை தான் சொல்கிறோம்மா, சாதாரண ஒரு கான்செப்ட் தான். நமக்கு எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, நமக்கு எல்லாருக்கும் தாயும் தகப்பன் உண்டு, சகோதரங்கள் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க, அப்படி தானே? நம்ம சகோதரங்க தான் நம்ம சகோதரங்க, நம்ம குடும்பம் தான். நத்திங், அதுதான் தட்டுது, அது வேற ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிதான் நீ தான் ஒன்று ஆண்டு அதுக்கு தான் வச்சிருக்கிறார். நீ வேற இடத்துல போனேன்னா அது விருந்து விடுமா? போன உடனே என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு பையன் வந்திருக்கிறான், அந்த பையன் அந்த வீட்டில் உள்ள இல்லைன்னா அண்ணன் பையன் வந்திருக்கிறான், சிக்கன் வை, மட்டன் வை, அன்னைக்கு குழம்பும் எல்லாம். அடுத்த நாள் பின்ன வெறும் சிக்கன் ஆயிரும். ஸ்தோத்திரம். 3ஆவது நாளாகும்போ அது மீன் கறி ஆயிரும், நம்ம ஊருன்னா. அடுத்த நாளாகும்போ வெறும் சப்ஜி ஆயிரும். ஹல்லேலூயா. விருந்து 2-3 நாள் தான்மா, அதுக்கப்புறம் விருந்து ஆகாது. ஹல்லேலூயா. அந்த உனக்கு சில நாட்கள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒருத்தர் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீ உன்னை நட்டிருக்க இடத்துல உனக்கு தேவையான தண்ணீரும் உண்டு, எல்லாம் உண்டு. அதனால தான் நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. இங்கே தண்ணீர் கிடைக்கல, நெல்லும் கொண்டு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ கூவி வெளிச்சு பக்கத்தில் உள்ள ஒரு ஆள். இப்போ பாருங்கள், ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதை பார்த்துருக்கீங்களா? அவங்க இந்த மரம் நட்டு விழாவில் நடத்துவாங்க. எதுக்கு தெரியுமா? ஃபோட்டோ இல்லை, வந்து கிளிக்னு ஃபோட்டோ அடிச்சு நிற்பாங்க. ஸ்தோத்திரம். இவர் நடுறாரு, தண்ணி வித்து எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பயங்கர தண்ணி வித்தாக இருக்கும். எதுக்கு தெரியுமா? ஃபோட்டோக்குப்பா. ஒன்றை வச்சு அவன் அரசியல் பண்ணுறான், அவன் பிரயோஜனத்துக்காய். ஹல்லேலூயா. பின்ன 5 நாள் கழிச்சு பார்த்தா அதுக்கு ஒரு மரவையெல்லாம் கட்டிட்டு போகும். 5 நாள் கழிச்சு பார்த்தா அந்த வழியை போன ஆடு அதுக்கு மரவை வலிச்சுட்டு தின்னுட்டு போகும். பின்ன நீ 4 நாள் கழிச்சு பாரு, நாய் வந்து காலு பொக்கி அதுக்கு மேலே மோண்டுட்டு போகும். இதுதான் சம்பவிக்கும். அந்த மரம் அந்த வேலி அடைக்க தோட்டத்துக்குள்ள நிற்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு எஜமானம் உண்டு. கரெக்டாக ட்ரிப்ளிங் சிஸ்டத்தில் தண்ணி அதுக்கு போகும். ஹல்லேலூயா. தேவைப்படும் உரம் போடுவார், எல்லா காரியங்களும் உண்டாகும். ஆனால் இந்த பெரிய மனுஷன் தூக்கிட்டு போவான். எதுக்கு தெரியுமா? அவனுக்கு ஃபோட்டோயும் அவனுக்கு பிரசித்தமாகணும். ஒன்றை வச்சு. ஹல்லேலூயா. அவன் பயங்கர ஃபோட்டோயும் கேமராயும் எல்லாம் ஸ்தோத்திரமாக எல்லாம் கொண்டு வந்து பயங்கர இதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து ஸ்தோத்திர ஓலை வச்சு மறைச்சி வச்சிருப்பான். ஆடு அதை படித்து வலிச்சு தின்னுட்டு போகும். அது போச்சு. பின்ன 2 நாள் கழிச்சு பார்த்தா நாய் வந்து காலு முக்கி அதுக்கு ட்ரிப்ளிங்கில் அடிச்சுட்டு நிற்கும். இதுதான் அம்மா அந்த மரத்தினோட நிலைமை. என்னை கேட்குறது என்னுடைய பிள்ளைகளே, நீயும் நானும் விசேஷித்தவர்கள். நாம் வேலடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள நிற்கிறோம். அது வரைக்கும் பாக்கியவான்கள், அது வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள நிற்கிறது அது உனக்கு தீங்கல்லாமா, உனக்கு அனுங்கிரகம் தான், உனக்கு ஆசீர்வாதம் தான், உனக்கு மேன்மை தான், உனக்கு உயர்வு தான். ஹல்லேலூயா.
இப்போ ஒரு ஸ்பெஷல் மீட், ஒரு காரியம்னா ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் போகிறதுக்கு போனால் போகலாமா? ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எதுக்கு பொய் சொல்கிற, எதுக்கு மறைக்கிற? இப்படி ஒரு விஷயம் உண்டு, தான் போகிறேன். ப்ரேயர் பண்ணுவோம், சபை உனக்காக ப்ரேயர் பண்ணும், உன்னை சப்போர்ட் பண்ணும். அது உனக்கு அனுக்கிரகமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ அனுக்கிரகிக்கப்படணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதாம்மா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மைகளாய் காணப்படுவோம். பாருங்க, ஸ்தோத்திரம். யோசுவாவின் ஆலோசனையோட காலகட்டத்தை தகப்பன்மார் தவறு செய்தார்கள். அதனால ஸ்தோத்திரம் அர்ப்பணித்து போனார்கள். பிள்ளைகளுடைய காலகட்டம் வந்தது, அவனுடைய தலைமுறைகள் அதே தவற செய்கிறாங்க, சபையை கலங்கடிக்கிறாங்க. சபைக்கும் ஸ்தோத்திரம் ஒரு கலக்கத்தை உண்டாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அக்கறைக்கு இல்லை, நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க, அது உங்களுக்கு தானே, நீங்க எடுத்துக்கிடுங்க, எங்களுக்குள்ளது கிடைச்சாச்சது. ஆண்டுடைய கோபம் அவர்கள் மேல் வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சிருக்கும். அவங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் எனக்கு என்னை பற்றியுள்ள காரியங்கள் புரிஞ்சிருக்கும். இனி இதை பற்றி அதிகம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இனி சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஆக்சுவலி நான் இன்னைக்கு எடுத்த ஒரு சப்ஜெக்ட் வேறு, எனக்கு ஆண்டு வார்த்தையை தரல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனோபதி நேரத்தை வந்தார், வேணா கேட்டு பாருங்க. நான் இருந்து மணிக்கூர் கணக்கில் பயிர் படித்தேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் நான் எழும்பு நின்னெல்லாம் படிக்க தொடங்கினேன். ஏன்னா ஆண்டவர் தருகிற வார்த்தையை நான் சொல்லுவேன். ஏன் என்ன இது தந்தாலும் என்னோட சிந்தை இல்லை. இன்னைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை, ஒரு அனுக்கிரகத்தின் வார்த்தை அப்படி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூட நான் பல விதத்தில் ஓடிட்டு இருக்கிறேன். ஒன்றும் கிடைக்கல. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாம்மா? நீ நான் அனுக்கிரகிக்கப்படணும். இன்னைக்கு நான் சொல்லாமல் விட்ட நீங்கள் ஸ்தோத்திரம் ஒரு வேளை நீங்கள் கேட்காமல் போவீர்கள். உங்களோட அனுக்கிரகத்துக்கு அது தடையாய் மாறிவிடும், அது சாபத்துக்கு காரணமாய் மாறும். அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டியது வரும். என் ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரமான யாரோ தவறு செய்தாங்க, முற்பிதாக்கள் அறியாமல் தவறு செய்தாங்க. ரூபனுக்கும் காத்துக்கும் அடுத்த இவர்கள் அடுத்த தலைமுறை இவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு உண்மை ஆண்டவரை செவிச்சிருக்கலாம், உண்மை ஆண்டவருக்கு அந்த இருக்கலாம். ஓ, யாரோ செய்த தவறுகளை நீ ஏன் பின்பற்றுகிறாய்? நீ உண்மையோட ஆண்டவரை செவி. என்ன கேட்கிறது? தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் ஆராதனை எல்லாம் முடக்க விடாதம்மா. வாசனை ஓடி எத்தணும், ஆண்டவர் சமூகத்தில் காணப்படணும், சேர்ந்து யுத்தம் செய்யணும், சேர்ந்து அனுக்கிரகத்தை சுதந்திரித்து கொள்ளணும். குளம் என்றைக்கும் கலக்கப்படாது. அதுக்கு ஆண்டவர் நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நாளில் நீ காணப்படணும், உன் அனுக்கிரகம் மேல் வெளிப்படும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலப்போ டியூட்டி இருக்கும், சிலப்போ சில முடியாத பிரச்சனைகள் வரும். அதை பற்றி நான் சொல்ல வரல. இல்லை, நான் உண்மையுள்ளவனாயிரு, உண்மையுள்ளவனாயிரு, அதிலே சகலதும் உண்டு. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்று. யோசுவாவும் காலேபும் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுறார், உத்தமமாய் அவளை என்னை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் ஒன்று படிங்க. 11 நான் ஸ்தோத்திரம் ஜெபித்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா. உத்தமமாய் எப்புன்னேவின் குமாரன் காலேபும் குமாரன் தவிர அவர்கள் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் இவங்க 2 பேரை தவிர. ஏய் சகோதரி சகோதரியே, நீங்கள் நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்கிட்ட முன்னால் ஒரு ஆள் சொன்ன, பசங்க நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிற சபையில் ஆள் இருக்காது. ஆண்டவர் உத்தமமுள்ள 2 பேர் வேதம். சமஸ்த இஸ்ரவேல் 2 பேர் தெரிஞ்சு கொண்டாருமா. ஹல்லேலூயா. அதுதான் விஷயம். ஒரு பெரிய கூட்டத்தை, மோசே பெரிய கூட்டம் இங்கே உன்னிட்ட தந்தேனே. மோசே என்ன, நீங்கள் தான் தீர்மானம் எடுத்தீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, நான் அதெல்லாம் தான் சொன்னேன். ஹல்லேலூயா. 2 பேர் தான் ஆண்டவர் கடைசியில் கண்டார். 7 லட்சத்துக்கு அதிகமான புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. 20 வயதுக்கு மேற்பட்டவங்களை ஆண்டவர் தட்டி போட்டார். பாக்கி உள்ளவங்க தான் ஆனனுக்குள் பிரவேசித்தார்கள். என்ன கேட்கிறது? என்னுடைய பிள்ளைகளே, நாம் அனுக்கிரகிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. உத்தம இதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவோம். ஏதாவது மண்டலத்தில் நான் இன்றைக்கு கேட்ட வார்த்தையில் ஏதாவது மண்டலத்தினுடைய வாழ்க்கையில் உத்தமமற்ற இதயத்தோடு தான் செயல்பட்டது உண்டானால்
எனக்கு மன்னிங்க நாட்டோட கேளுங்க. இல்லை நீ ரெசிஸ்ட் பண்ண, நீ ரிஜெக்ட் பண்ணேன்னா ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வெறும் வேலைக்காரம்மா. நான் உங்களை பரலோகத்திலும் கொண்டு போக முடியாது, நான் ஆசீர்வதிக்க முடியாது. இல்லை நான் உன்னை சபிக்க எனக்கு அதிகாரமே கிடையாது. உன்னை சபிக்க, உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியாது. ஒரு மூத்தவனாய் உன்னை ஆசீர்வதிக்கலாம். நான் ஆண்டு ஊழியக்காரனுள்ள அந்த அதிகாரத்தின் மேல் அது உனக்கு அனுகிரகமாய் மாறலாம். பட் நானாக செய்வதற்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நீ ரெசிஸ்ட் பண்ணேன்னா எனக்கு கவலை இல்லை. நான் வெறும் வேலைக்காரன். நாளை 2 பேருமானதுனால ஆண்ட சொல்ல, நோ ப்ராப்ளம் மகனே, நான் உன் கூட உண்டு. எனக்கு ஒரு கூட்டமே தேவையில்லைம்மா. ஹல்லேலூயா. ஆண்ட சொல்ல, நீ நல்லதை செய்தாய், நீ உண்மையை சொன்னாய், நீ செய்ய வேண்டியதை செய்தாய், உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனேன்னு மோசே சொன்னது போல ஆண்ட என்ன சொல்லுவா, நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்றாய் என்ன ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் உங்களோட ஓப்பனாக சொல்லி தரது. என்ன டைரெக்டாக நான் உங்கள்கிட்ட வந்து இந்த ஆக்டிவ் பண்ணேன். ஒரு காரியம்மா நான் ஓப்பனாக சொல்கிறேன். பொதுவே நான் ஒரு நார்மல் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருந்தால், நான் கம்பெனியில் நான் பெரிய ஆள் தான். ஆக்சுவலி ஆண்டு தந்த கிருபை அது. நான் பயங்கர இது. ஸோ இந்த போலீஸ்காரங்களை பார்த்தீங்களா, ட்ரெஸ் போட்டால் பெரிய ஆள் லட்சியம் பிடிச்சி நடந்துப்பான். அப்படிம்பா. இந்த ட்ரெஸ்ஸுகளை தவணைக்கு ஒரு அதிகாரம் இல்லை. ட்ரெஸ் இல்லாத ரோட்டில் வந்துடலாம். அப்படி போனேன்னா அடிச்சு கொடுப்பான். நீ யாரும் எனக்கு என்னடா. அந்த ட்ரெஸ்ஸு போடுற வரையும் தான் அவனுக்கு அந்த அதாரிட்டி. த சேம் வே ஒரு ஊழியக்காரனாய் வேதம் தூக்கணும் இங்கே நிற்கும்போது எனக்கு அதிகாரத்தின் அந்த ஆண்டு வார்த்தைகளை தருவார். ஆண்டனை பலப்படுத்துவார். நீங்கள் என்ன பிடிச்சிருந்து என்ன ஆர்கியூ பண்ண வாருங்க, நான் எனக்கு வார்த்தையே வராது. ஹல்லேலூயா. அதனால தான் நான் டேரக்டாக ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் போகல. நாடு சமுத்திர தீர்மானத்தை எடுத்தேன். ஆனால் சொல்ல வேண்டியது சொல்லணும். வேலைக்காரன் ஒரு எஜமானன் உண்டு, அவருடைய சித்தம் நிறைவேற்றணும். உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றும்படியாய் இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டா ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஆண்டவருமா கணக்கு தீருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டு உங்களை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பாருமா. நீங்கள் அனுங்கிரகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டு